பிரதி வணக்கம். நேபாளத்தில் மிகப்பெரிய ஒரு அசாதாரண சூழல் என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. நேற்றைய தினத்தில் தொடங்கிய அந்த மாணவர்களுடைய போராட்டம் என்பது இன்று வரையும் தொடர்கிறது. ஆனால் நேற்றைய போராட்டம் என்பது நேபாளத்தில் விதிக்கப்பட்ட 26 சமூக ஊடக கணக்குகளை மீண்டும் தொடங்க வேண்டும், அதற்கு விதிக்கப்பட்ட தடை நீக்க வேண்டும் என்று கோரி போராட்டம் மேற்கொண்டார்கள். அந்த போராட்டம் கட்டுக்கடங்காமல் சென்ற காரணத்தால் கிட்டத்தட்ட 19 பேர் வரை அதில் பலியானார்கள். 200க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தார்கள். இந்நிலையில் உயிரிழந்தவர்களுக்கு நீதி வழங்க வேண்டும் என்றும், அதே போன்று நேபாள அரசின் மீது பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டு இருக்கின்றது. அந்த ஊழல் குற்றச்சாட்டுகளை களைய உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், அந்த ஊழல்களை தடுக்க நேபாள அரசு தவறிவிட்டது என்ற குற்றச்சாட்டை முன்வைத்தும் அந்த போராட்டம் என்பது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில்தான் மாணவருடைய போராட்டம் என்பது நேபாள அரசுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படுத்தியிருக்கிறது. இதன் காரணமாக நேபாள நாட்டினுடைய பிரதமர் KP சர்மா ஒலி நாட்டை விட்டு தப்பிச் செல்ல இருக்கின்றார் என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. அவர் நேபாளத்தை விட்டு துபாய் செல்ல இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அவருடைய ஆதரவு வட்டாரங்கள் இது குறித்து பேசும்போது அவர் மருத்துவ சிகிச்சைக்காக துபாய் செல்ல இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அவருடைய துபாய் பயணம் என்பது தற்போது திட்டமிடப்படவில்லை, திடீர் ஏற்பாடாக தான் நடைபெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. இதற்கு பிறகு துபாய் செல்வதற்கான பயண திட்டம் என்பது அது இன்னும் சில காலங்கள் இருக்கிறது என்றும், ஆனால் தற்போது நேபாளத்தில் நடைபெற்று வரக்கூடிய இந்த அசாதாரண சூழல் காரணமாக நாட்டை விட்டு நேபாள பிரதமர் KP சர்மா ஒலி தப்பி செல்கிறாரா என்ற கேள்வி எழுகிறது. ஏற்கனவே அவருடைய ஆதரவு வட்டாரங்கள் மருத்துவ சிகிச்சைக்காக தான் செல்கிறார்கள் என்று சொன்னாலும் கூட தற்போது திடீரென்று செல்வதற்கான காரணம் என்ன என்ற கேள்விதான் எழுகிறது. குறிப்பாக அவர் தன்னுடைய பொறுப்புகள், பிரதமருக்கான பொறுப்புகளை துணை பிரதமருக்கு வழங்க இருப்பதாகவும், துணை பிரதமருக்கு பொறுப்புகளை வழங்கிவிட்டு அவர் துபாய் செல்ல இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இருந்தாலும் விமான நிலையங்கள் தொடர்பாக தொடர்ந்து தீவிரமாக இது தொடர்பாக கண்காணிக்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக அவர் துபாய் செல்வதற்காக விமானமும் தயார் நிலையில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஹிமாலயா ஏர்லைன்ஸ் என்ற தனியார் விமானம் தயார் நிலையில் இருப்பதாகவும், அவர் எந்நேரமும் துபாய் செல்லலாம் என்றும் சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக நேபாளத்தில் மீண்டும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்பது பூதாகரமாக மாறியிருக்கிறது. ஏனென்றால் அந்த போராட்டத்தில் ஜெனரேஷன் ஜி என்ற பெயரில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மாணவர்கள், இளைஞர்கள் ஒன்று கூடி நேபாளத்தினுடைய நாடாளுமன்ற கட்டிடம் வெளியே போராட்டம் மேற்கொண்டார்கள். அப்போது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கு ஏற்பட்ட தள்ளுமுள்ளு காரணமாக நிலைமை கட்டுக்கடங்காமல் சென்ற காரணத்தால் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டு இதில் 19 மாணவர்கள் பலியானார்கள். அவர்கள் உயிரிழப்புக்கு நீதி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்நிலையில்தான் நேற்றைய தினத்தில் அவசர அமைச்சரவை கூட்டம் என்பது நடைபெற்றது. இந்த கூட்டம் தகவல் தொடர்பு மற்றும் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரித்தி சுப்பாக்கும் அவர் தலைமையில் தான் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் 26 சமூக ஊடக கணக்குகளுக்கு விதிக்கப்பட்ட தடை வாபஸ் பெறுவதாக அறிவிக்கப்பட்டது. வாபஸ் பெறப்பட்டாலும் கூட உயிரிழந்தவர்களுக்கு நீதி வழங்க வேண்டும் என்பதுதான் அங்கு போராட்டக்காரருடைய கோரிக்கையாக தற்போது இருக்கிறது. என்றால் அவர்கள் நேற்றைய தினத்தில் போராட்டம் மேற்கொள்ள போது கூட ஊழலை தடை செய்யுங்கள், சமூக ஊடகங்களை அல்ல என்ற கோஷங்களை முன்னிட்டு அவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். இந்த போராட்டம், அதை தொடர்ந்து ஏற்பட்ட உயிரிழப்பு, நேபாள அரசுக்கு ஏற்பட்ட நெருக்கடி காரணமாக நேபாள நாட்டினுடைய உள்துறை அமைச்சரும் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார். ரமேஷ் லேகா என்ற உள்துறை அமைச்சர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார். அதைத் தொடர்ந்து அடுத்தடுத்து 3 அமைச்சர்கள் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார்கள். மேலும் தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சருடைய வீடும் தீ வைத்து கொளுத்தப்பட்டதாக செய்திகள் வெளியாக இருக்கிறது. இப்படி உச்சகட்ட பரபரப்பு, ஒரு அசாதாரண சூழல் என்பது நேபாளத்தில் காணப்பட்டு வருகின்றது. நேபாளத்துடைய பிரதமர் KP சர்மா ஒலி உடனடியாக பதவி விலக வேண்டும் என்பதுதான் போராட்டக்காரர்கள் தற்போது கோரிக்கையாக இருக்கிறது. இது அந்த நாட்டுக்கு மட்டுமல்லாமல், அந்த அரசுக்கு மட்டுமல்லாமல் KP சர்மா ஒலிக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நெருக்கடியை சமாளிப்பதற்காக தற்போது நேபாளத்தில் இருந்தாலும் சரிபட்டு வராது என்று உடனடியாக அவர் நேபாளத்தை விட்டு தப்பிச் செல்ல இருப்பதாக கூறப்படுகிறது. அதற்கு அவர் தேர்வு செய்திருக்கூடிய நாடுதான் துபாய். ஏற்கனவே துபாய் செல்ல இருப்பதாக சொல்லப்பட்ட நிலையில் திடீரென்று அவர் பயணத்துக்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக நேபாளத்தில் மிகப்பெரிய ஒரு அசாதாரண சூழல் என்பது காணப்பட்டு வருகின்றது.